தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முழுவதும், இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவருடைய அசைவாடுதல், ஆவியானவருடைய கிரிகையை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை ஆராதனை செய்யவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. தொடக்க முதல் முடிவு வரை உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பிலிப்பில் ஒரு என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் தந்தை தாயும் நம்பருட்டார் யாவுமாயினார். தந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருட்டார் யாவுமாயினார். தந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு. பாவ இருள் என்னை வந்து சொந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சொந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். நம்ம அந்த ஸ்டாண்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் எப்படி வந்தாராமா? தீபமாய் வந்தாராமா. அந்த வார்த்தைகளாக கவனிச்சிங்களா? பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் ஆண்டவர் எப்படியா நமக்கு வராராமா? வெளிச்சமாக, தீபமாக நம்முடைய வாழ்க்கையில வராராமா. அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்றேன்? சந்தோஷத்தோடு கூட அவருடைய சமூகத்துல நான் பாடி அவரை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசி. புது துணியினால் நிற்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ந்து இருக்குமோ அப்படியாக நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன பண்ணுமாமா? மகிழ்னுமாமா. அல்லேலூயா. சொல்லுங்க. உங்க முகங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். எதில இருந்தா ரட்சித்திருக்கிறார்? பாவ இருள் வரும்பொழுது எனக்கு தீபமாய் வெளிச்சமாய் என் வாழ்க்கையில வந்து என்ன பண்ணாரு? எனக்கு ரட்சிப்பா இருந்திருக்கிறார். வாதை நோய் எனக்கு வந்த பொழுது எனக்கு என்ன பண்ணாரு? அவரு
பாதை காட்டி எனக்கு துன்பம் எல்லாம் நீக்கி என்னை மீட்டு என்னை ரட்சிப்பினாலே அலங்கரித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ள போகும் பொழுது அவருடைய ரட்சிப்பின் கரம் என்னோடு கூட இருந்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்ண போறேன்? மகிழ்ச்சியோடு கூட அவரை பாட போறேன். சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு கூட. மகிழ்ச்சியோடு கூட. உங்க மகிழ்ச்சி இவ்வளவுதான். நான் மகிழ்ச்சியோடு கூட நான் அவரை பாடி ஆராதிக்க போகிறேன். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனின் சொந்தமாகி. சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சொல்லுங்க, வாயிலை திறந்து அறிக்கையிட்டு பாடுங்க. எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்லுவோம், சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அங்கே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆமென். சொல்லுங்க, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர். சொல்லுங்க எல்லாருடைய அவங்களும் அறிக்கையிடணும். ஆமென். எந்த
எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். ஆமாண்டவரே, என்னை தாயின் கருவிலேயே முன்குறித்தீரே. என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி. ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இருக்கிற பிரச்சனைகளை பெருசா காமிச்சிட்டு தேவன் எனக்காக சிலுவையில செய்த காரியங்களை என்ன பண்ணிடுறான்? மறக்கடிக்க வச்சாரான். இப்போ இருக்கிற பிரச்சனை, வீட்டுல இருக்கிற பிரச்சனை, இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, இல்லை பொருளாதார பிரச்சனை, இப்படி பலவிதமான காரியங்களை பிரச்சனைகளை நம்முடைய சிந்தையில புகுத்து நம்ம அதை குறித்து என்ன பண்றோம்? அனுதினமும் அவைகளை குறித்தே யோசித்து கொண்டு இது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, என் வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு செய்த அந்த மகிமையான காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரத்தில் மறந்துடும். அல்லேலூயா. இப்போ சபையில வந்து இது பாடும்பொழுது ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன ஆகுது? உண்டாகுது. மற்ற நேரத்தில் நமக்கு என்ன ஆகுறது இல்லை, இந்த உணர்வுலாம் வருது. ஐயா, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாரு, இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறாரு. இந்த வரிகள்லாம் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா அழகா போட்டுக்கிறாங்க. சின்னஞ்சிறு வயதுல என்னை தாயின் கருவிலேயே முன்குறித்து, சிறு வயதிலேயே முன்குறித்து. நான் ரட்சிக்கப்பட்டது வேணா ஒரு 30 வயசுல இருக்கலாம், 20 வயசுல இருக்கலாம், சில பேருக்கு சிறு வயதுல இருக்கிறாங்க. ஆனா நான் 30 வயசுல ரட்சிக்கப்படுறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? என்னை தாயின் கருவிலே என்ன பண்றாரு? என்னை முன்குறிக்கிறார். சிறு வயதுல என்ன முன்குறிக்கிறார். நான் தூர போன என்ன பண்றாராமா? அவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. அவர் என்னை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறாரு. தமது ஜீவனை எனக்கு அளித்து என்ன பண்றாராமா? ஜீவனை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவருடைய அன்பை நமக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து பிரிக்காத அவர்தான் என்னை காத்துக்கொள்றார். நம்மளுடைய முயற்சியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நான் தாங்க ஆண்டவரை தேடுறேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருடைய அன்புல கட்டி இருக்கும்படியாக அவரு நமக்கு கிருபை தரார். அவரு தான் நம்மளை நடத்துறார். அல்லேலூயா. அவர் தந்த பொறுப்பு, இந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளும்படியான கிருபைகளை கொடுக்கிறார். அடுத்த கடைசி பாடணும். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு என்ன பண்ணாராமா? பாருங்க, தாயின் கருவியில் உங்களை முன்குறித்து பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு உங்களை கூட்டி சேர்க்கிற வரைக்கும் அவர் கிரியை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இடையில நம்ம தான் அநேக விதமான காரியங்கள், அநேக விதமான பிரச்சனைகளை குறித்து யோசிக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு யோசனை தான், எப்படியாவது என் பிள்ளை பரலோகத்துக்கு வந்துடும், என்னோடு கூட இருந்துடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்றாரு? அவர் நம்மை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க. ஆமென். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், ஏற்றிடுவோம், சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, ரத்தத்தாலே கழுவிடுமே, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளின் தேவன் எழுந்தருளும், சபைகளின் தேவன் எழுந்தருளும், ரத்தமே, ரத்தமே. தேவன் அவைகளை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு, அவருடைய ரத்தத்தினாலே நம் சத்துருவை மேற்கொள்ள முடியும், அவருடைய ரத்தத்தினாலே சகல வியாதிகளை மேற்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே எல்லா சாப கட்டுகள் முறிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. ரகல ஷல ரதுரப ஹalleluya. ஆண்டவரே கேளுங்க, சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்காக சிந்தின ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபல ஷல, அவருடைய அன்பை நினைச்சு பாருங்க. இந்த கல்வாரி சிலுவையில கால்களிலும் கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக, முள்முடி சுமந்தவராக, சரீரம் கிழிக்கப்பட்டவராக, என்னுடைய ரட்சிப்புக்காக, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நன்றி இல்லாதவர்களை நாங்கள் அநேக நாட்கள் வாழ்ந்து விட்டோம் ஐயா. இந்த நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. என் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுமந்த சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எங்க மேல அன்பு பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி
கழுவினி குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ்கின்றி ரத்தத்தால் பிதாவோடு கரைபடாத மகனாக நிறுத்தின பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தின பார்க்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தின பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. சொல்லுங்க, வல்லமையோ உங்க நாவுகள் அறிக்கையிடட்டும். மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க என் மீது அப்பா எங்க மேல வைத்திருக்கிற அன்புக்காக சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தீர். மகா மகா பரிசு